பூமாரி நேற்றே தானே 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. உங்கள் அக்கா எக்ஸாம் எப்படி எழுதுனா? நேற்றுக்கு எக்ஸாம் நல்லா ஈஸின்னு தான் சொன்னேன். ஆமாம் நெட்டவள்ளி, உங்கள் அம்மாக்கு இப்போ எப்படி இருக்குது? உடம்பு பரவாயில்லையா? ஆமாம் பூமாரி, இப்போ எங்கள் அம்மாக்கு பரவாயில்லை. வீட்டில் உள்ள எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தனால நிறைய காசு ஹாஸ்பிட்டலே செலவாச்சிடலாம். இப்போ வீட்டில் கொஞ்சம் கஷ்டம். அப்பா ஃபாரினில் தானே நெட்டவள்ளி இருக்காங்க? ஆமாம் பூமாரி, இப்போ தான் எங்கள் அப்பா ஒரு வேலையில் ஏறி அம்மாக்கு 1.5 லட்சம் ரூபாய் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 1.5 லட்சம் ரூபாயுமே ஹாஸ்பிட்டலுக்கு செலவாச்சு. வீட்டில் வேற நிறைய கடன் எல்லாம் இருக்குது. அம்மா நினச்சிருக்காங்க அந்த 1.5 லட்சம் ரூபாய் வச்சு கொஞ்சம் கடன் அடைக்கலாம், கொஞ்சம் லோன் எல்லாம் அடைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கே போச்சு. கவலைப்படாத நெட்டவள்ளி, உங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் பற்றியா? ஆமாம், காசு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் உயிர் போனால் திரும்ப வரவே செய்யாதுல்ல. அதனால நாங்களும் பெருசாக காசு போனதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டோம். ஆமாம், சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு வரலையா? இல்லை, நீ ஆனுவல் எக்ஸாம் மட்டும் தானே இருக்குது. அவள் வந்தாலும் கஷ்டம் தான். ஒரேடி அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்கூலில் சேர்க்கலான்னு அம்மா சொன்னாங்க. அப்போ வீட்டில் அவள் தனியாக இருந்து போர் அடிக்கும்ல? ஆமாம், அவள் ஏதாவது டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பான், ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். மோஸ்ட்டாக தூங்க தான் செய்வான். நீங்கள் அடுத்த சின்ன பொண்ணுக்கு வளர்த்தம்மாவை பார்க்க போகலையா? இல்லை பூமாரி, ஏதாவது லீவ் டேஸ் தான் போகணும்னு நினச்சிருக்கோம். நான் வேற உங்கள்கிட்ட நானும் வருவேன்னு சொன்னேன்ல, நீங்கள் கூப்பிடவே இல்லை. நான் நினச்சேன் என்ன கூப்பிடாமலே நீங்கள் போயிட்டீங்கன்னு நினச்சேன். நாங்கள் போகணுன்னா கண்டிப்பாக உன்னையும் கூப்பிடுவோம். என்ன டே, எல்லாரும் அமைதியாக இருங்க, மேம் வர சத்தம் கேட்குது. நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், மேம் வரலன்னு நினச்சேன். நானும் தான் பம்பா அப்படி தான் நினச்சேன். இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது இந்த பீரியட் முடிய. நோஃபியா, உங்களுக்கு நோம்பு ஸ்டார்ட் ஆகியாச்சுல? ஆமாம் பூமாரி. அப்போ நீங்கள் கொஞ்சம் டேஸ் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது, அப்படி தானே? ஆமாம் பூமாரி, ஆனால் நைட்டு மட்டும் நாங்கள் சாப்பிடுவோம். காலமேலாம் சாப்பிடவே மாட்டோம். ஸ்கூலுக்கு ஒன்றுமே நான் கொண்டு வரல, தண்ணி மட்டும் குடிப்பேன். அந்த டைமை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எனக்கு புரியவே இல்லை. காலமேலாம் சாப்பிடக்கூடாது, நைட்டு மட்டும் சாப்பிடலாம் அந்த மாதிரியா? இல்லை பூமாரி, காலமாக சன் ரைஸ் ஆகும் இல்லை, சன் ரைஸ் ஆகுறதுலேருந்து சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறமா சன் செட் ஆன பிறகு சாயங்காலம் ஒரு 4-5 போல் சன் செட் ஆகும் இல்லை, அதுக்கு பிறகு சாப்பிடலாம் அந்த மாதிரி. அதுக்கு பிறகு என்ன வேணாலும் சாப்பிடலாமா? தெரியல பூமாரி, எனக்கு ஒழுங்கானா. எங்கள் வீட்டில் என்ன வேணாலும் சாப்பிடலாம், என்ன சாப்பிட்டாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. வேறு வீட்டில எல்லாம் எப்படின்னு தெரியல எனக்கு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேம். ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது ஞாபகப்படுத்துனீங்களா? இன்னைக்கு உங்கள் கிளாஸ் உள்ளதே எனக்கு மறந்து போச்சு. ஆமாம், உங்கள் கிளாஸில் கிளாஸ் லீடர் யார்? மேம், நான் தான் மேம் கிளாஸ் லீடர். ஃபஸ்ட்டு கிளாஸ் லீடரை சேஞ்ச் பண்ணணும், அப்போ என் கிளாஸே ஒழுங்காக இருக்கும். என்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கு தமிழ் பீரியட் இல்லை என்னைக்கு? மேம், அது ஃப்ரைடே மேம். ஆனுவல் எக்ஸாம் வேறு வருது. ஒரு பிள்ளைக்கும் படிக்கணும்னு ஒரு ஆர்வமே இல்லை. அப்படி ஆர்வம் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆளாவது என்னை வந்து கூப்பிட்டுருப்பீங்க. எல்லாருக்கும் கிளாஸில் இருந்து ஜாலியாக பேசணும், வீட்டுக்கு போகணும், அது மட்டும்தான் ஏமா வச்சுருக்குறீங்க. நானும் ஆனுவல் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு நல்ல ரிவிஷன் கொடுக்கணும்னு பார்த்தா ஒரு ஒத்துழைப்பும் இல்லை இந்த கிளாஸில் இருந்து. எல்லா கிளாஸ்லேயும் ஒரு பிள்ளையாவது நல்ல பிள்ளையாக இருக்குது. இந்த கிளாஸில் ஒன்றும் நல்ல பிள்ளை இல்லை. எல்லாத்துக்கும் இருந்து கதை பேசினா போதும். சரி, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. எல்லாரும் தமிழ் புக் எடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்தே போச்சு. காலமே சொல்லணும்னு நினச்சேன், எல்லா கிளாஸுக்கும் சொல்லிட்டேன். சரி, எல்லாரும் கவனமாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு உங்களுக்கு க்ளே மேக்கிங் காம்படிஷன். மேம், க்ளே மேக்கிங் காம்படிஷன் அப்படின்னா? க்ளே வச்சு உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் பண்ண தெரியும்னா அதை பண்ணி வைக்கணும். என்ன யார் அழகாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் வேறு உண்டு. மேம், க்ளே வச்சு பொம்மை பண்ணலாமா? பொம்மையும் பண்ணலாம், உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே பண்ணலாம். நீங்கள் இந்த காம்படிஷனுக்கு கலர் க்ளேயை யூஸ் பண்ணலாம், ஒரே மாதிரியான க்ளேயை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா காம்படிஷனுக்கு தேவையான பொருளை அவர் ஒரே கொண்டு வரணும். என்ன யார்கிட்ட இருந்துமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அப்படி பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்காது. வெளியே வேறு அடிச்சாச்சு. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரிவிஷனுமே தர முடியல. ஸ்டூடெண்ட்ஸ், ரிவிஷன் டைம் டேபிள் எழுதி போட்டிருக்கீங்களா? இன்னைக்குள்ளதையும் சேர்த்து நாளை கொஸ்டின் கேட்பேன். என்ன ஓகே மேம். பூமாரி, உங்கள் வீட்டில் க்ளே இருக்கா? ஆமாம் நெட்டவள்ளி, கொஞ்சம் க்ளே இருந்து. ஆனால் க்ளே ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா? எங்கள் அக்கா ஒரு காம்படிஷனில் சேர்ந்தாங்க, அதில் உள்ள மீதி க்ளே இருக்குது. ஒரு பாக்கெட் க்ளேயே 200 300 ருபீஸ். அப்படியா பூமாரி? அப்போ எங்கள் அம்மா வாங்கி தருவாங்களானே தெரியல. நீ கேட்டு பாரு, கண்டிப்பாக வாங்கி தருவாங்க. உனக்கு ஏதாவது காம்படிஷன்னா கண்டிப்பாக வாங்கி தருவாங்க இல்லை? ஆமாம் பூமாரி, வாங்கி தருவாங்க. ஆனால் இப்போ தான் நிறைய ரூபாய் ஹாஸ்பிட்டலில் செலவாச்சில்ல, அதனால தான் கேட்கவும் மடியே இருக்குது. பார்ப்போம். எக்ஸ்ட்ரா க்ளே இருந்திருந்தா நானே உனக்கு தந்திருப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டிலே கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா எங்கள் அக்கா யூஸ் பண்ணிவிட்டு மீதி க்ளே தான் இருக்குது. ஒவ்வொரு பாக்கெட்லேயுமே ஏற்கனவே கொஞ்சம் தான் இருக்கும். அதில் எங்கள் அக்கா கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மீதி கொஞ்சம் தான் என்கிட்ட இருக்கும். பம்பா, இந்த காம்படிஷனுக்கு நல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். பூமாரியா நெட்டவள்ளியோட நமக்கு தான் ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸ் கிடைக்கணும். ஆமாம், இந்த காம்படிஷனில் எப்படியும் அவங்கள வின் பண்ணணும். பம்பா, உங்கள் வீட்டில் க்ளே இருக்கா என்ன? ஆமாம், எங்கள் வீட்டில் நிறைய க்ளே இருக்குது. எங்கள் அம்மா ஃபாரின்லேருந்து வரும்போது நிறைய க்ளே கொண்டு வந்தாங்க. ஏன்னா போர் அடிக்கும் போது எனக்கு விளையாடணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதையெல்லாம் நான் சேஃபாக தான் வச்சிருக்கேன். உனக்கு தான் நிறைய க்ளே இருக்குல்ல, எனக்கு கொஞ்சம் தருவியா? இல்லை, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா உனக்கு நான் தந்தேன்னா நீ எனக்கு க்ளே எல்லாம் திருடிடுவேன், அதனால தர மாட்டேன். உனக்கு க்ளே எல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நானே போய் வாங்கலாம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேன்சி ஷாப் இருக்குது, கண்டிப்பாக அதில் இருக்கும். ஃபேன்சி ஷாப்ல எல்லாம் க்ளே இருக்கும், ஆனால் அது ரொம்ப லோக்கலாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா ஃபாரின்ல இருந்து லோக்கலான க்ளேயே கொண்டு வரல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் அம்மா ஃபாரின்ல இருக்காங்கன்னு ஓவரா பண்ணாத என்ன?
எங்க பெரியப்பாவும் ஃபாரின்ல தான் இருக்காங்க. அவங்க வரும்போது நான் நல்ல குவாலிட்டியான கிளே கொண்டு வர சொல்லுவேன். அம்மா இன்னைக்கு காலமே தலைவலின்னு சொன்னீங்கல்ல, இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல மக்களே. ஸ்கூல்ல இருந்து டயர்டா வந்திருப்ப, சாப்பிடு மக்களே. அம்மா சாப்பாடு கொஞ்சம் பிந்திதாங்க அம்மா, இப்போ எனக்கு வயிறு பசிக்கல. அம்மா நாளைக்கு எங்களுக்கு க்ளே மேக்கிங் காம்படிஷன் இருக்கும்மா ஸ்கூலில். அதுக்கு எனக்கு நிறைய க்ளே தேவைப்படுதம்மா. ஒரு பாக்கெட் க்ளேயே 200 ரூபாய். அம்மா க்ளே வாங்கி தருவீங்களாம்மா? என்னது ஒரு பாக்கெட்டே 200 ரூபாயா? உனக்கு எவ்வளவு பாக்கெட் தேவைப்படும்? எனக்கு குறைஞ்சது ஒரு 5 பாக்கெட் க்ளேயாவது தேவைப்படும்மா. இல்லை மக்களே, உனக்கு தெரியும்ல, இப்போ தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. காசு எல்லாமே ஹாஸ்பிட்டல்லையே செலவாச்சு. அதனால் வீட்டில் இப்போ சுத்தமாக காசே இல்லை. இப்போ வீட்டில் மீன் வாங்கியது கூட இல்லை. கோழி பொடிய முட்டையில் தான் உங்கள் 2 பேருக்கும் முட்டை குழம்பு வச்சு தாரேன். இந்த காம்படிஷனுக்கெல்லாம் அப்போ நீ சேரண்டா மக்களே. இல்லை மேம் சொன்னாங்க கண்டிப்பாக காம்படிஷனுக்கு சேரணுமா. இது இன்டர்னல் மார்க்கில் எல்லாம் சேர்ப்பாங்களா இந்த மார்க்கு. அதனால் கண்டிப்பாக பயந்து எல்லாருமே சேருவாங்க. நான் மட்டும்தான் சேராமல் இருப்பேன். யாரும் இப்போ நமக்கு கடன் வேற தர மாட்டாங்க. வீடை சுற்றி எல்லா வீட்லேயுமே கடன் வாங்கி வச்சிருக்கேன். அதனால் என்ன பார்த்தாலே எல்லாரும் பயந்து உள்ளாடி தான் போவாங்க. அம்மா நான் இப்போ என்ன அம்மா பண்ணேன்? இன்டர்னல் மார்க் போடலைன்னா நான் ஃபெயில் ஆக கூட சான்ஸ் இருக்குது. நான் ஒருக்கா கூட பக்கத்து வீட்டில் போய் காசு இருக்கான்னு கேட்டுட்டு வரேன். என்ன நெட்டவள்ளி, என்னாச்சு நெட்டவள்ளி? எதுக்கு இப்போ நீ அழுதுட்டு இருக்க? ஸ்கூலில் மேம் ஏதாவது அடித்தாங்களா? இல்லை சின்ன பொண்ணு, மேம் எல்லாம் அடிக்கல. நாளைக்கு எனக்கு ஒரு காம்படிஷன் இருக்குது. அதுக்கு எனக்கு நிறைய க்ளே வேணும். ஒரு பாக்கெட் க்ளேயே 200 ருபீஸ். க்ளே வாங்க அம்மாட்ட சுத்தமாக காசு இல்லை. இப்போ தான் அம்மா ஹாஸ்பிட்டலில் நிறைய காசு செலவாச்சில்ல. அதனால் அம்மா சொன்னாங்க சுத்தமாக காசு இல்லை, நீ காம்படிஷனுக்கு சேராண்டான்னு. அப்போ ஜாலி தானே காம்படிஷனுக்கு சேராமேரு. இல்லை சின்ன பொண்ணு, காம்படிஷனுக்கு சேரலைன்னா மேம் இன்டர்னல் மார்க் எல்லாம் குறைப்பாங்க. அப்படி இன்டர்னல் மார்க் மேம் போடலைன்னா பப்ளிக் எக்ஸாமில் நிறைய மார்க் எடுக்கணும். அப்போ தான் பாஸ் ஆக முடியும். இன்டர்னல் மார்க் நம்மகிட்ட கொஞ்சம் இருந்துச்சுன்னா பப்ளிக் எக்ஸாமில் கொஞ்சம் மார்க் எடுத்தாலே போதும். ஆமாம், இப்போ க்ளேனா என்ன? க்ளேனா நிறைய கலரில் இருக்கும். அதை வச்சு நம்ம நிறைய திங்ஸ் எல்லாம் பண்ணலாம். கிரேப்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நிறைய என்னெல்லாம் நமக்கு தோணுதோ எல்லாமே பண்ணலாம். எனக்கு ஒரு ஐடியா தோணுது நெட்டவள்ளி. நான் சின்ன வயசில் அந்த கடல் கரையிலலாம் இருக்கும்போது நிறைய களிமண் இருக்குல்ல, களிமண் வச்சு அங்கே நாங்கள் விளையாடுவோம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டா கடலுக்கு பக்கத்தில். அவங்க எல்லாம் வந்து களிமண் வச்சு நிறைய அடுப்பு பண்ணுவோம், அம்மி பண்ணுவோம், உரல் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கும். நீ அப்படி பண்ணுதியா? களிமண் நம்ம வீட்டில் நிறைய இருக்குல்ல. ஆனால் மேம் க்ளே வச்சு தான் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ அம்மா தான் க்ளே வாங்க காசு இல்லைன்னு சொல்லாங்க இல்லை. அப்படி நீ ட்ரை பண்ணி பாரு. மேம் மார்க் தந்தா தரட்டா அல்லது வேண்டாம். சரி சரி சின்ன பொண்ணு, அப்போ நம்ம களிமண் வச்சே பண்ணலாம் இல்லை? வா, நம்ம தோட்டத்தில் நிறைய களிமண் இருக்கும் இல்லை, அதை போய் எடுப்போம். நெட்டவள்ளி, இவ்வளோ களிமண் போதுமான பாரு. இதே போல் இன்னொரு பீஸை எடுத்துதா சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, இன்றைக்கி நைட்டு களிமண் வச்சு என்னென்ன திங்ஸ் எல்லாம் பண்ணலான்னு எனக்கு சொல்லி தரணும் என்ன? சரி சரி, எனக்கு நிறைய திங்ஸ் பண்ண தெரியும். அதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தரலாம். நெட்டவள்ளி, நீ எல்லாரை விட நிறைய திங்ஸ் வச்சேன்னா உனக்கு தான் கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஆனால் ½ அன் ஹவர் தான் தருவாங்க. அதுக்குள்ளாடி எல்லா திங்ஸையும் பண்ணி முடிக்கணும். நெட்டவள்ளி, எங்க எல்லாருக்கும் க்ளேயுமே சேமா இருக்கு, உனக்கு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமாம் பம்பா, இது க்ளேயே இல்லை, களிமண். யாராவது களிமண்ணை ஸ்கூலுக்கு கொண்டு வருவாங்களா? கண்டிப்பா உனக்கு ப்ரைஸே கிடைக்காது. யாருக்கு ப்ரைஸ் கிடைச்சாலும் உனக்கு மட்டும் கண்டிப்பா ப்ரைஸே கிடைக்காது. எனக்கு இப்பவே தெரியுது. எல்லாருக்கும் க்ளேயுமே கலர்ஃபுல்லா இருக்கு. உனக்கு களிமண் மட்டும் பார்க்கவே நல்லா இல்லை. இல்லை, களிமண்லேயே நான் அழகாக தான் பண்ணுவேன். எனக்கும் கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்கும். களிமண்ணை கையில் எடுத்தாலே கையெல்லாம் நல்லா டர்ட்டி ஆகும். நீ டர்ட்டி கேர்ள். காம்படிஷன் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் கையுமே நீட்டாக தான் இருக்கும். உனக்கு மட்டும் நல்லாவே இருக்காது. நெட்டவள்ளி, வா நெட்டவள்ளி, நம்ம ஆடிட்டோரியம் போகலாம். மேம் ஆடிட்டோரியம் போக சொன்னாங்க இல்லை? அவள் சொல்லியதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு என்ன? கண்டிப்பாக யார் நல்லா பண்ணாலும் அவங்களுக்கு ப்ரைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நெட்டவள்ளி, உங்கள் அம்மா க்ளே வாங்கி தரலையா? இல்லை பூமாரி, எங்கள் அம்மா க்ளே வாங்க காசு இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா சின்ன பொண்ணு தான் என்கிட்ட இந்த ஐடியா சொன்னான். அவள் சின்ன வயசில் களிமண் வச்சு நிறைய திங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காளாம். அவள் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான். எப்படி எல்லாம் திங்ஸ் பண்ணணும்னு சொல்லி தந்தா. நீ உன்னால் முடிஞ்ச அளவு நல்லா பண்ணன, கண்டிப்பாக உனக்கு ப்ரைஸ் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை எப்பவுமே ஆடிட்டோரியம் வர சொன்னேன், யாருமே வரல. ஃபாஸ்ட்டாக வாங்க. ஒவ்வொரு கிளாஸாக காம்படிஷன் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம கிளாஸ் எல்லாம் எப்போ வர போறீங்க? மேம் வாரம் மிஸ், நாங்கள் இப்போ வரோம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் ரெடி 1 2 3 ஸ்டார்ட் சொல்லுவேன். அப்போ உங்கள் காம்படிஷன் தொடங்கும் என்ன? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். நெட்டவள்ளி, நீ பண்ணியிருக்கிறது உண்மையாகவே நல்லா இருக்கு நெட்டவள்ளி. தேங்க்ஸ் பூமாரி. எல்லாரை விட நெட்டவள்ளி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. ஸ்டூடெண்ட்ஸ், டைம் முடிய போகுது. களிமண் வச்சு இவ்வளவு அழகாக பொம்மை எல்லாம் பண்ண முடியுமா? நெட்டவள்ளி, சாரி நெட்டவள்ளி, நான் உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டேன். ஆனால் எங்கள் எல்லாரை விட நீ தான் அழகாக பொம்மை பண்ணியிருக்க. பரவாயில்ல பம்பா, இனி யாருக்கு மனசே நீ இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. நெட்டவள்ளி, உனக்கு பொம்மை சூப்பர் நெட்டவள்ளி. தேங்க்ஸ் மஞ்சு. நெட்டவள்ளி, சின்ன பொண்ணு தான் இப்படி எல்லாம் உனக்கு பொம்மை பண்ண சொல்லி தந்தாளா? ஆமாம் ஆமாம் பூமாரி, அவள் சின்ன வயசுலேருந்தே ஃபுல்லாக இப்படி பொம்மை எல்லாம் பண்ணுவா போல. ஹாய் அஞ்சனா, ஹாய் பிரிமிளா, ஹாய் ஷபானா. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.